அனைவருக்கும் வணக்கம். அநாகரிகத்தின் உச்சம். காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமா காமச்சுவையை பெறப்போதில்னு. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதில் ஒரு இடத்துல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீவம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. நின்றுங்கன்னா 5 படுத்தா 10ச்சான். இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். மறைந்த திராவிட இயக்க தொண்டர்களில் ஒருவரும் இரத்த கண்ணீர் உள்ளிட்ட சில படங்களுக்கு கதை வசனம் எழுதியவருமான திருவாரூர் தங்கராசு அவர்களின் 100ஆண்டு விழா கடந்த 6ஆம் தேதியன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடியின் பேச்சு இப்போது பேசுபடு பொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டின் வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி பல நேரங்களில் சர்ச்சையான கருத்துக்களை பேசி சர்ச்சைக்குள் மாட்டி வருபவர். ஏற்கனவே ஓசி பஸ் என்று சர்ச்சையில் சிக்கினார். அப்போது அவர் சார்பில் பயன்படுத்தும் கார், பங்களா, உதவியாளர், போன் எல்லாம் ஓசி தானே, இவரே ஒரு ஓசி, இவர் மக்களை பார்த்து ஓசி என்பதா என்று கடும் விமர்சனத்துக்கு ஆளானார். அதற்கு பின்னர் ஒரு பெண்ணை பார்த்து நீ ஏசிதானம்மா என்று பேசி சர்ச்சையில் மாட்டினார். மேலும் ஒரு இடத்தில் நீ என்ன எனக்கா ஓட்டு போட்ட, உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா என்று ஏழை பெண்ணிடம் எகத்தாளம் பேசினார். பின்னர் ஒரு பிரச்சனைக்காக சகதிகளால் வெள்ளை சட்டையில் நீராட்டப்பட்டார். ஒரு சாதாரண மனிதன் பேசியிருந்தால் இந்த பிரச்சனையை கடந்து போகலாம். ஆனால் பொறுப்பான பேராசிரியராக இருந்தவர், பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நடத்தி வருபவர், அதற்கும் மேலாக ஒரு பொறுப்பான அமைச்சர் பதவியில் இருப்பவர், சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஒருவர் இப்படி பேசியது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? இது குறித்து கனிமொழி கடும் கண்டனத்தை தெரிவித்தவுடன் பொன்முடியின் கட்சியின் துணை பொதுச் செயலர் பதவி பறிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையில் பொன்முடி ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார். அதாவது அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பேசித்தான் கட்சியை வளர்த்தார்களாம். உண்மையில் பெண்களை மையப்படுத்தி நகைச்சுவை பேச்சு என்ற பெயரில் நிறைய பேசி திராவிட இயக்கத்தை வளர்த்தார்கள். தீப்பொறி ஆறுமுகம், நன்னிலம் நடராஜன், வெற்றி கொண்டான் போன்றவர்கள் அந்த காலத்து சைதை சாதிக், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாக விளங்கினார்கள். சைதை சாதிக், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற கட்சி நிர்வாகிகள் பேசுவதே கண்டனத்திற்கு ஆளாகும் போது ஒரு அமைச்சர் எப்படி பொறுப்பாக பேசியிருக்க வேண்டும்? அந்த காலத்தில் பேசும்போது வெறும் அச்சு ஊடகம் மட்டும்தான் இருந்தது. அவர்கள் இது போன்ற அநாகரிக பேச்சுக்களை தணிக்கை செய்து தரமான செய்திகளாக வெளியிட்டார்கள். அதனால் அந்த காலத்தில் பேசிய ஆபாச பேச்சுக்கள் காற்றோடு கலந்து போய்விட்டது. சில நேரங்களில் சர்ச்சையானாலும் நான் அப்படி பேசவில்லை, நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றெல்லாம் மறுப்பு அறிக்கைகள் வெளிவந்ததும் உண்டு. ஆனால் இந்த காலம் அப்படி அல்ல. எது பேசினாலும் வீடியோ ஆதாரத்தோடு பதிவு செய்யப்படுகிறது. ஆகையால் மேடையில் பேசுபவர்கள் கண்ணியமாக பேசுவது பேசுபவரின் மேல் ஒரு மரியாதையை ஏற்படுத்தும். மைக் கிடைக்கிறதே என்பதற்காக மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிட முடியாது. சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்து பேசிய அவரது பேச்சு மிகவும் அருவருப்பானது. எந்த ஒரு மத நம்பிக்கையையும் கொச்சப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லாத போது தமிழர் சமயத்து நம்பிக்கைகளை தொடர்ந்து இப்படி கொச்சைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களின் இது போன்ற பேச்சுக்களால்
தான் தூக்கத்தை தொலைத்திருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் ஒருமுறை எச்சரித்தும் கூட இது போன்ற பேச்சுக்கள் தொடர்வது அக்கட்சியின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அதுவும் அடுத்த ஆண்டு தேர்தல் வரும் நிலையில் இது போன்ற பேச்சுக்கள் திமுகவை பலவீனப்படுத்தவே உதவும். எனவே அது வரைக்குமாவது திமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் கட்சிக்காரர்களும் இது போன்ற சர்ச்சை பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது. இவரது பேச்சு குறித்து பெண்கள் முகம் சுளிக்கிறார்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளை நிச்சயம் பொன்முடி அறிந்திருப்பார், படித்திருப்பார். அப்படி அறிந்து படித்திருக்கும் ஒருவர் தவறு செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இனிமேலாவது பொன்முடி இது போன்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கவில்லை என்றால் இப்போது கட்சி பதவி மட்டும் பறிபோனது. இனிமேலும் அது போன்ற பேச்சுக்கள் தொடர்ந்தால் அவரது அமைச்சர் பதவியே பறிபோய்விடும் என்பதை அவர் உணர்வார் என்று நம்பலாம். பொன்முடி மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றே நம்பலாம்.